வணக்கம். வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா மறுபடியும் உங்கள சந்திக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய ஒரு 4, 5 கோயில் கும்பாபிஷேகம். இப்ப வீட்ல வேற கோயில் வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. நம்ம பூர்வீகம் தேடி போறது நமக்கு பழக்கம். அது மறுபடியும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. வர்ற மக்களையும் பூர்வீகத்துக்கு அனுப்புறேன். எந்த இந்த பிறவியில எத்தன கோயில் கட்டணும்னு இருக்குன்னு தெரியல. ஜோதிடத்துக்கு முக்கியமாக எது தேவை? ஜோதிடத்துக்கு முக்கியமா எது தேவை அப்டின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம் நேரம். இப்போ பப்ளு சார் கூட ஒரு ஜாதகம் பார்க்கும்போது, ஜோதிடத்துல என் குழந்தை இப்டி பிறக்கும், அப்டி பிறக்கும்னு சொல்லும்போது, என் குழந்தை இன்னைக்கு இந்த மாதிரி பிறந்துருச்சு குறைபாடு. அப்படி இருக்கும்போது ஜோதிடத்துல எப்படி நான் சொன்னதெல்லாம் நடக்கும்னு சொல்லும்போது, அனுமோகன் சார் கூட அதுல எந்திரிச்சு கோவப்பட்டு பேசினதெல்லாம் இருக்கும். அப்போ அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜோதிடத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நேரம் அப்படிங்கிறது சொல்லுவார். இன்னைக்கு நேரம் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ஏன் இன்னைக்கு ஜோதிடத்துல இவ்வளவு நெறைய மக்கள் ஜோதிடத்துக்கு எதிராவும், இந்த நீயா நானா வரைக்கும் ஜோதிடத்தை நம்புறதுக்கு ஒரு கூட்டம், நம்பாததுக்கு ஒரு கூட்டம். அதே ஜாதகத்த இன்னொருத்தவங்க குடுத்து பழிக்கும்போது, இன்னொரு அம்மா சொல்றாங்க, ஜாதகத்துல பலன் பார்த்து அவர் சொல்றாரு, குடுக்கும்போதே ஜாதகம் கிழிஞ்சிருக்கு. உங்களுக்கு இந்த மாரி பிரச்சனை வரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த அம்மா சொல்லுது, "நான் அவார்டே வாங்கியிருக்கேன். டீச்சர் வேலை செய்றேன். இவர் சொன்னது தப்புன்னு" அந்த மீடியா முன்னாடி அவர் அர்பெக்ட்டா சொல்றாரு. அப்போ இந்த ஜோதிடத்துக்கு தேவை நேரம். அப்போ அந்த நேரம் சரியா இருந்தா அப்போ என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பிறந்த நேரத்த கரெக்ட்டா குறிச்சுட்டோம். டாக்டர் கரெக்ட்டா அப்போ ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல முழுவதும் குழந்தை முழுவதும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் நேரத்த குறிக்கணும்பாங்க." ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த குழந்தை வெளியில வந்த உடனே நேரத்த குறிக்கணும் அப்படின்னு. பொதுவாவே குழந்தை அப்படிங்கிற பிறப்பு இன்னைக்கு இத்தனை மணிக்கு நீ குறிச்சுட்ட. இதுதான் நீ குறிச்ச நேரம் தான் இறைவன் குறிக்கிற நேரம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. நீ எத்தனை மணிக்கு குறிக்கிறியோ, கை வெளியில வந்ததோ, கால் வெளியில நீ நேரத்த குறிச்சுட்டல்ல. அந்த நேரம் தான் இறைவன் உனக்காக இந்த பூமிக்கு வர்றதுக்கு தகுதியான நேரம்னு அவன் குறிச்சுட்டான். அதனால தான் உன் கையால எழுதுற. இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அதான் சொல்ல அணுவுக்குள்ள அணுவாய் இருந்து இந்த பிரபஞ்சமே ஒரு அணுவுல இயங்குதுங்கிறீங்க. அப்ப அந்த அணுவுக்கு அணுவானவன் சிவன் அப்படின்னா, அந்த அணு வெளியில வரும்போதே, நீ குறிக்கிற நேரம் தான் இந்த உயிர் தனிச்ச நேரம். இது மாற்று கருத்தே கிடையாது. அப்போ ரொம்பவும் ஏன் ஜோதிடம் தப்பாகுது அப்படின்னா, முதல்ல ஜோதிடம் என்பது தமிழர்களினுடைய பண்பாடு, பாரம்பரியம். இப்ப தமிழ் அப்படின்னா தான் உங்களுக்கு உயிரெழுத்துக்கள் 12, ஜாதக கட்டம் 12 எல்லாமே உங்களுக்கு 48 நாள்ங்கிறது ஒரு மண்டலம் என்பது இந்த தமிழ் நாட்டுல மட்டும் தான் உங்களுக்கு இந்து மதம்னு இருக்கும். வெளிநாட்டுல எல்லாம் இந்து மதம். இந்து மதத்தினுடைய சாஸ்திர சம்மதம் ஜாதகத்தின் அடிப்படையில் தான் ஒரு கோயிலா இருந்தாலும், ஒரு நல்ல காரியமா எல்லாமே ஜாதகத்தின் அடிப்படையை மையமாக கொண்டு தான் நகரும். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஏன் இவ்வளவு தவறு? இவ்வளவு நம்ம தமிழ் மக்களுக்குள்ளே ஏன் இவ்வளவு பிரச்சனை? ஏன் நம்ம முன்னோர்கள் உருவாக்குன ஒரு விஷயம் கண்டிப்பா தவறா இருக்குமானா இருக்காது. அப்ப ஏன் இவ்வளவு தவறு வருது? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தமிழ் மாதத்துல நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா, சித்திரை மாசம் மேசத்துல சூரியன் உச்சம். வைகாசி மாசம் அப்படிங்கும்போது, அந்த 1ஆம் தேதி பிறந்த உடனே சூரியன் அடுத்த கட்டம் வந்துரும். அதாவது 12 கட்டத்துக்கும் அவர் மாறுறத வச்சு தான் நமக்கு குளிர்காலமா, வெயில் காலமா, மழை காலமா, இலையுதிர் காலமா அப்படிங்கிற கால நிர்ணயமே சூரியனுடைய நகர்வை வைத்து. அப்ப அது தமிழ் மாதம். நாம இங்கிலீஷ் மாதத்துக்கு இன்னைக்கு எத்தனை பேத்துக்கு தமிழ் மாதம் தெரியும்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேத்துக்கு தமிழ் மாதங்கிறது குறைஞ்சது நிறைய பேத்துக்கு இப்ப தெரியறது இல்ல. எல்லாமே இங்கிலீஷ். ஒரு நேரத்துல நம்ம கூட்டல், கழித்தல், வகுத்தல் கணக்கு கேட்டோம்னா, மனப்பாடமா வாய்ப்பாடு 1ல இருந்து 20ஆம் வாய்ப்பாடு வரைக்கும் தெரியும்னு சொன்னவங்கலாம் இருப்பாங்க. இப்ப எடுத்த உடனே கம்ப்யூட்டர். அப்போ மூளைக்கு அதிகமா வேலை குடுக்கறது இல்ல. அப்போ அந்த கால்குலேட்ங்கிறது எதுல மிஸ் ஆகுது அப்படின்னா, தமிழ்நாட்டையே 4 மண்டலமா பிரிச்சாங்க. ஏற்கனவே நான் ஒரு பதிவுல பேசியிருக்கேன். பாண்டிய மண்டலம், சேர மண்டலம், சோழ மண்டலம், மத்திய மண்டலம். மண்டலம் என்பது 12 ராசி, 27 நட்சத்திரம், 9 கிரகம். அதே மாரி நம்ம உடம்புல இருக்கிற அணுக்கள் 48 நாளைக்கு ஒருக்கா உடைஞ்சு புதுசா புதுப்பிக்கும். நம்மளுடைய அணுக்களும் புதுப்பிக்கிற நாளும் 48 நாள். ஒரு மண்டலமும் 40 அப்ப இந்த அணுவுக்கும், கிரகங்களுக்கும், பிரபஞ்சத்துக்கும் சம்மந்தம் இருக்கு. 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகத்துக்கும் நம்மளுடைய அணுக்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. அதே 48 நாள்ல செவ்வாய் ஒரு கட்டத்த மாறுவார். செவ்வாய் பகவான பூமிக்காரகன்கிறோம். அப்ப இந்த பூமியில தணிக்கக்கூடிய ஒரு உயிருக்கு 48 நாளைக்கு ஒருக்கா ஒரு மாறுதல் இருக்கும். அது நல்லதா, கெட்டதா அப்படிங்கிறது தான் ஜோதிட அடிப்படையில பார்க்கிறது. இன்னைக்கு தமிழ் தேதி அப்படின்னா, நீங்க இப்போ இன்னைக்கு நேரம் எத்தனை? இப்போ 1:35 இங்க. இப்போ 1:35. இதுவே சென்னையில 1:35ன்னா, நீங்க திருநெல்வேலிக்கு இப்போ ஃபோன் பண்ணுங்க 1:35ன்னு சொல்லுவான். டெல்லிக்கு ஃபோன் பண்ணுங்க 1:35ன்னு சொல்லுவான். நீங்க இப்போ இந்த இந்தியாவுல அதாவது
இமயம் முதல் குமரி வரைக்கும் ஒரே டைம். இப்ப நைட்டு 12 மணிக்கு நியூ இயர் கொண்டாடுறது எத்தனை மணிக்குன்னா, எல்லா பக்கமும் ஒரே டைம். இப்போ அந்த காலத்துல ஜோதிடம் பார்க்கும்போது, நீ எந்த மாவட்டத்துல பிறந்த, எந்த ஊர்ல பிறந்த, ஏன்னா இப்போ திருநெல்வேலியில திருச்செந்தூர்ல சூரிய உதயமும், கோயம்புத்தூர்ல சூரிய உதயமும் ஒரே நேரத்துல இருக்கு. அப்போ அன்னைக்கு சூரியனை பார்த்து எப்பா மணி 10 ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. 1 மணி ஆயிடுச்சும்பாங்க, 5 மணி ஆயிடுச்சும்பாங்க. காலையில சூரியனே இருக்காது. இப்போ விடிய காலம் 4:30 ஆயிடுச்சுப்பா, பொழுது விடிஞ்சிருச்சு, நின்னு தூங்கிட்டு இருக்கேன்னு எழுப்புவாங்க. அப்போ இயற்கையோடு கலந்தவர்கள். இன்னைக்கு நம்ம செயற்கை என்ன சொல்லுதோ அதை கேட்கிறோம். அப்போ மிஷின்ல குடுத்துட்டோம். அது பெர்ஃபெக்ட்டா ஓடிக்கிட்டு இருக்கு. 24 மணி நேரத்துக்கு ஒருக்கா அது ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதாவது நம்ம பூமியில இருக்கிற முன்ன பின்ன இருக்கிற விஷயத்த விஞ்ஞான ரீதியா தான் தெரிஞ்சுக்கிறோம். இப்ப நாசா விஞ்ஞானி கூட பூமி ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி சுத்தி முடிச்சிருதுங்கிறாங்க. ஆனா நாம அத மண்டையில ஏத்தல. வேகமா சுத்தினாலும் மண்டையில ஏத்திக்கல. பூமி எப்படி சுத்துதெல்லாம் எங்களுக்கு கணக்கு கிடையாது. சூரியன் உதிக்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. 24 மணி நேரம் எங்களுக்கு பிக்ஸ் பண்ணியாச்சு. அது முன்னையோ பின்னையோ நாங்க போட்டுடுவோம். 10 நிமிஷத்துல பாதம் மாறிடும், 2 மணி நேரத்துல லக்னம் மாறிடுங்கும் போது உன்னுடைய ஒரு குழந்தை அப்படிங்கிறது அந்த மாவட்டத்துல உள்ள ஒரு விதை. இப்போ வேலை நிமித்தமா எல்லா பக்கமும் நம்ம போயிட்டோம். அப்போ நீ ஒரு இடத்துல ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த இடத்தினுடைய சூரியனுடைய கணக்கு இத கணக்கு பண்ணி கழிச்சு அப்படிங்கறதெல்லாம் இப்ப இல்ல. உங்களுக்கு இத்தனை மணிக்கு பிறந்திருக்கு, கம்ப்யூட்டர்ல என்ன ராசி நட்சத்திரம் உடனே பாருங்க. உடனே இப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆப்பு இருக்கு. ஆப்பு 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 ஆப்புன்னு தேடி போய் உட்கார்ந்துட்டோம். ஜிபே, போன்பே, அப்போ பேய் தான் நம்மளை ஆளுது. பேய். அப்போ பேயும் ஆப்பும் சேர்ந்து நம்மளை வச்சு செய்யுது. நமக்கே தெரியும் எல்லாமே கெடுதல் அப்படின்னு. தெரிஞ்சுதான் நம்ம இதை பண்றோம். நம்ம சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை நம்புவோம். இன்னைக்கு ஒரு ஆன்மீகத்துல ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்கன்னா, அதை ஏற்புடைய அன்னைக்கு ஒரு குருமார் சொன்னாங்கன்னா, அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். இன்னைக்கு அதை ஏற்கிறதுக்கு மக்கள் எவனுக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ, அவன் எனக்கு பணம் காசுன்னு வந்தா, நீங்க சொல்றதை செஞ்சா எனக்கு கிடைக்குமான்னு தான் போறானே தவிர, இந்த பிரச்சனை நாளைக்கு நம் சந்ததிக்கும் நம்ம தலைமுறைக்கும் தொடரக்கூடாதுங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையே இல்லை. எல்லாமே முற்போக்கு சிந்தனை போய் இன்னைக்கு பிற்போக்கு சிந்தனை தான். நாம எப்படி வாழலாம், இவங்க பிற்காலத்துல எப்படி வாழலாம், இது பிற்போக்கு சிந்தனை. நம் தலைமுறை எப்படி எல்லாம் வாழணும், நாம இப்படி இருந்தாதான் அது வாழுங்கிறது முற்போக்கு சிந்தனை. முற்போக்கு சிந்தனை எல்லாருக்குமே போயிடுச்சு. எல்லாமே பிற்போக்கு சிந்தனை தான். நம்ம ஃபியூச்சர் பின்னாடி எப்படி இருக்கும். அப்போ முற்போக்கு பிற்போக்கு, அப்போ முற்பகல் பிற்பகல் அப்படிங்கிறது உங்களுக்கு இரவு. இன்னைக்கு சூரிய அஸ்தமனம் எத்தனை மணியோ நாளைக்கு எத்தனை மணிக்கு உதிக்குதுங்கிறதான் கணக்கு. இப்படி எல்லா பக்கமும் ஒரே கம்ப்யூட்டர்ல கரெக்டா போட்டீங்க. அப்போ உங்களுக்கு நேரத்தின் அடிப்படை. இப்ப டெல்லியில போய் நீங்க போட்டீங்கன்னாலும் இங்க இருக்கிறவனுக்கு ஜாதகம். இப்ப என்கிட்ட ஒரு ஆப் இருக்கு. நான் திருநெல்வேலியில இதே ஆப் ஓபன் பண்ணாலும் இந்த பிறந்த ராசிக்கு இதே நட்சத்திரம் தான். நான் டெல்லியில இதே நட்சத்திரம் இதே ராசி தான். இதுல எங்க மாறுதல் இருக்குங்கிறீங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு சரியா வருங்கிறீங்க. 180% மாறி. அப்போ அதுக்கு ஒரு சூட்சமம் கொண்டு வர்றான். இப்போ ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் இந்த லக்னம். அதனாலதான் 2 மணி நேரத்துக்கு இங்க ராசி மாறலாம், நட்சத்திரம் மாறலாம், தசா புத்தி மாறாது. இப்போ எதுக்கு எனக்கு எல்லாம் நல்லது தானே நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு சூரிய தசை நடக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம். அந்த 7 வருஷத்துல அவன் சொன்ன பலன் ஒரு வருஷம் முன்ன பின்ன அது நடக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, எனக்கு அவர் சொன்னது இந்த சூரிய திசையில எனக்கு சூரிய திசையில தசா புத்தின்னு ஒண்ணு வரும்போது உங்களுக்கு தசா புத்திக்கும் நவாம்சத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கும். அப்போ நவாம்சத்துல இந்த கிரகம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு 60% பலன் பழிச்சிடும். இந்த 40% நெகட்டிவ் அந்த பாசிட்டிவ கொன்னுடும். அப்ப என்ன ஆயிடுதுன்னா, ஜோதிடர்கள் மீது 60% நம்பிக்கை இருக்கு. 40% பேர் இந்த உலகத்தை 99% சயின்ஸுங்கிறோம். 1% சித்தம் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி கண்ணுக்கு தெரியாது. இப்போ நம்ம அந்தரத்துலதான் இந்த பூமி எல்லாமே தொங்கிக்கிட்டு இருக்கு. இது எப்படி தெரியாது. கடல்ல உப்பு யாரு கலக்கிறா தெரியாது. எத்தனாயிரம் வருஷம் இருந்தாலும் உப்பு உருவாயிட்டு தான் இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல இருக்க நிறைய கணிக்க முடியாத விஷயங்கள். அப்போ இதெல்லாம் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குங்கிறீங்க. அந்த ஒரு சக்திங்கிறது தான் 1%. அந்த 1%னா 10ல 1%னா உங்களுக்கு 1, 100க்கு 10 பேர், 1000க்கு 100 பேர், 1,00,000க்கு 1000 பேர். இவங்க தான் இந்த விஷயத்த நிறைய போட்டு அலசி ஆராய்ஞ்சு நல்ல கருத்துக்கள் இதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த 99% அதை நம்ப மறுக்கும். அப்போ போராட்டம் என்பது இப்போ வாழ்க்கைங்கிற கடல். கடல்ல அலைகள் ஒருபோதும் இல்லாம இருக்காது. வாழ்க்கைன்னா பிரச்சனைகள் இருக்கும். ஆனா அந்த அலைய கடந்து நீ உள்ள போனீன்னா அமைதி இருக்கும். ஆனா பேராபத்து இருக்கும்.
அப்போ உனக்கு நடுக்கடல்ல நின்னாலும் கரை தெரியணும். ஜாதகத்த நீ தொட்டீன்னா, அதுக்குண்டான முறை தெரியணும். அப்பதான் உன்னுடைய ஜாதக கணிப்பும் சரி, இந்த பெயருக்கு இந்த லக்னம். நான் லக்னத்தையும், நட்சத்திரத்தையும் சரியா பார்த்து, அதாவது கழிச்சு தான் போடுவேன். அதாவது ஒரு நட்சத்திரம், ஒரு லக்னம் பின்னாடி போட்டு தான் பார்ப்பேன். இன்னொன்னு, ரொம்ப முடியல, ஜாதகமே இல்ல அப்படின்னா, நீங்க இப்ப வர்றீங்க. வந்த உடனே அதாவது இந்த பிரபஞ்சம் என்கிட்ட இழுத்துட்டு வருதுன்னா, காரண காரியம் இல்லாம இருக்காது. இப்ப இந்த நிமிஷத்துக்கு இவனுக்கு பிரசன்ன சார்ட் என்னன்னு போட்டுருவேன். அப்ப இன்னைக்கு வரக்கூடியவங்க அத்தன பேத்துக்கும் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான வேலைகள நிமித்த பிரசனமா போட்டு எடுத்துருவேன். அப்போ எனக்கு இது நாள் வரைக்கும் ஒரு 90% அந்த 10% அவங்களுக்கு கஷ்டம் இருக்குங்கிறதுனால, நீ கஷ்டப்படுவேன்னு சொல்ல முடியல. அதான் பிரச்சனை. அப்போ நீ கொஞ்சம் அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் எத பண்ணுனா பிரச்சனை தீரும்னு மாரி இருக்கும். அப்ப ஜாதகத்துக்கு தேவை நேரம். அந்த நேரம் இன்னைக்கு பல வகையில தவறா இருக்கு. இப்ப இன்னைக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா, நான் ஜோதிடர்களை குறை சொல்லல. நீங்க இருக்கிற நேரத்துக்கு பார்க்குறீங்க. ஒருத்தனுக்கு குறிச்ச நேரத்த மாத்தவே முடியாது. அதுதான் இறைவன் குடுத்த நேரம். அதில் பிரபஞ்சத்தினுடைய நேரத்தை கழி முதல்ல. எல்லா இங்கிலீஷ் தேதி வந்துருச்சுங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் வருஷம்னா எத்தனைன்னு தெரியும். தமிழ் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 60 மாசம் இருக்கு. 60 வருஷம். சாரி. தமிழ் வருட பிறப்புக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் 60 வருடத்துக்கு பேர் இருக்கு. திருப்பி மறுபடியும் 1ல அந்த 60 வருஷத்து பேர் இருக்கும். இங்கிலீஷ் வருஷம் 2024ன்னு தெரியும். இது ஒவ்வொரு ஆண்டுக்கும் பேர் இருக்கான்னா இருக்காது. 2024ன்னு தெரியும். தமிழுக்கு இது எத்தனாவது வருஷம்னு கேளுங்க. முக்காவாசி பேத்துக்கு தெரியாது. கிட்டத்தட்ட இது 1200வது வருஷம் வந்ததுன்னா 1201. ஆனா தமிழ் வருட பிறப்பும் ஆடி டு ஆவணியில தான் பிறக்கும். ஏன்? ஆனா சித்திரை 1 தான் நம்ம வருஷ பிறப்பா கொண்டாடுறோம். இது எல்லாமே சூரியன் உங்களுக்கு ஆட்சி பெற்ற இடத்த வருட பிறப்பாவும், சூரியன் உச்சமாகிற இடத்துல தான் நம்ம வருடத்தை கொண்டாடுறதாகவும் வச்சிருக்கோம். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கும். அந்த கணக்கு தான் அறிவியல். இங்க கணக்கு போட்டு தான் வாழணும்ன மாரி நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு தசாபுத்தியும் நல்லது, கெட்டதுன்னு இருக்கும். இங்க உங்களுக்கு ராசி நட்சத்திரம் தெரியலனாலும், என்ன தசாபுத்தின்னு தெரிஞ்சாலே, அதனுடைய நெகட்டிவ், பாசிட்டிவ் தெரிஞ்சதுன்னா, வாழ்க்கையில ஜெயிக்கலாம். அதாவது நேரம் அப்படிங்கிறத சரி பண்ணுனா, உங்க ஜாதகம் சரியா